ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில் ஆகும். SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். வணக்கம். செய்திச் சுருக்கம். தாவேக்கவில் சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள். அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் சி. விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர், ஆனந்தன், வளர்மதி மற்றும் முன்னாள் MLAக்கள் உள்ளிட்டோர் இன்று தாவேக்கவில் சேர்ந்தனர். இதற்கான நிகழ்ச்சி மாமல்லபுரத்தில் உள்ள ரெசார்ட்டில் அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா முன்னிலையில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர்களுடன் புதுக்கோட்டை, கரூரைச் சேர்ந்த அவர்களது ஆதரவாளர்கள் சுமார் 10,000க்கும் மேற்பட்டோர் தாவேக்கவில் சேர்ந்தனர். தாவேக்க தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகளில் ஆட்சியை பிடித்திருக்கிறது. முதல்வர் விஜய் ஒரு தலைமுறைக்கான மாற்றத்தை செய்திருக்கிறார் என MR விஜயபாஸ்கர் கூறினார். சி. விஜயபாஸ்கர் பேசும்போது, தாவேக்கவில் இன்று இணைந்திருப்பது வெறும் ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சர் இனிமேதான் இருக்கிறது. மக்கள் விரும்பிய மாற்றத்தின் சக்தி முதல்வர் விஜய். நல்லாட்சி தொடர உழைப்போம் என்றார். வசீகரமான தலைவர் விஜய், 5 ஆண்டும் அவரே முதல்வர், பாராட்டி தள்ளிய வைகோ. மீண்டும் தேர்தல் வந்தால் விஜய்க்கு 45% ஓட்டுகள் கிடைக்கும், மீண்டும் அவரே முதல்வராவார் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சொன்னார். அதுவும் அதிமுக ஆட்சி அமைக்க இவங்க மறைமுக ஆதரவுன்னு கேள்விப்பட்ட பிறகு எங்களிலிருந்து விலகிச் சென்ற ஒருவரை வைத்து எங்களை களங்கப்படுத்திய அறிக்கைகள் விட இந்த திமுக அமைச்சரவையில் இருந்த ஒருவர் எல்லா ஏற்பாடு செய்கிறாருங்கிறதையும் ஆதாரபூர்வமாக தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம கூட இருந்துக்கிட்டே நம்மளை குழிவரிக்கிற வேலை மாதிரி இவங்களை தயார் பண்ணி அவங்களுக்கு இவங்க தான் எல்லாம் பின்னால் இருந்து இயக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இனி கூட்டணியில் நீடிப்பதற்கு எந்த விதத்திலும் நாம் நீடிக்கக்கூடாதுன்னு 100க்கு 100 பொதுக்குழு உறுப்பினர்கள் எடுத்த முடிவின்படி நாங்கள் திமுக அணியை விட்டு விலகிட்டோம். இளம் தலைமுறை விஜய்வால் வசீகரிக்கப்பட்டு he has got கரிஷ்மா, அவர்கிட்ட ஒரு வசீகரம் இருக்குது. இளைஞர்கள், இளம்பெண்கள், கல்லூரி மாணவர்கள் எல்லாம் விஜய் பக்கம்தான் ஆதரவாக இருக்காங்க. இனி வர்றவங்களும் இப்போ 12 வயசு, 13 வயசு, 14 வயசு அடுத்த எலெக்ஷனுக்கு ஓட்டு போகும்போது அவங்களும் விஜய் ஆதரவாளர் மாறும்போது 35%, 40% ஆகும் ஓட்டு. மிக கண்ணியமாக நடைபெற்றது. அது தோல்வி, ஏமாற்றம் ஒரு பத்திரிகை போட்டிருக்காங்க. மிகச் சிறப்பாக நடைபெற்றது. என்ன பேர் வைப்பது அடுத்த கூட்டத்திலே முடிவு செய்து கொள்ளலாம். எல்லோரையும் மனம் விட்டு கருத்துக்களை சொன்னார். கருத்துக்களை உள்வாங்கி கொண்டார். அது என்னெல்லாம் கருத்து சொன்னாங்க நான் சொல்கிறது முறை இல்லை, ஆனால் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் மிக மிக சிறப்பாக அந்த கூட்டத்தை முதலமைச்சர் நடத்தினார். கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட், ஊழல் இல்லாத அரசாங்கம் இப்போ தான் ஏற்பட்டிருக்கு. என் கூட ஃப்ளைட்டில் ஒருத்தர் பக்கத்து சீட்டில் உட்காந்து வந்தார். ஒரு தொழிலதிபர். பாதி தூரம் வரைக்கும் தூக்க கலக்கத்தில் இருந்தேன் நான். ஏன்னா நைட்டு வேர்ல்ட் கப் ஃபுட்பால் பார்த்துட்டு படுக்க மணி 1:30 ஆயிடுச்சு. 3:30க்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன். அவர்கிட்ட பேச்சு கொடுத்தப்போ அவரே சொல்கிறார், முந்தி இத்தனை லட்சம் கப்பம் கட்ட வேண்டியிருந்தது ஒரு லைசன்ஸ் வாங்கணும்னா, இப்போ 10 பைசா செலவு கிடையாது. பல பேர் சொல்கிறாங்க கமிஷன் தான் ஊழல். டிஎம்கே கவர்மெண்ட்டில் கொடி கட்டி பறந்தது, அதை இன்னைக்கு இல்லாமல் ஆக்கிவிட்டார் விஜய். கமிஷன், கட்டிங், கரப்ஷன் இந்த பேச்சுக்கு இடமில்லாமல் ஆக்கிவிட்டார். ஆகையினாலே இந்த அரசை மக்கள் நேசிக்கிறார்கள். முன்னை விட இப்போ ஆதரவிற்கு கூடியிருக்கிறது. இந்த 2 மாதத்தில் கரப்ஷனை ஒழிச்சதுனால, கமிஷனை ஒழிச்சதுனால. அதனால் 5 ஆண்டுகளுக்கு விஜய் ஆட்சிதான் நடக்கும். நகை பிரியர்கள் ஷாக். தங்கம் விலை எகிரியது. சர்வதேச நிலவரங்களால் தங்கம் விலை ஏற்றம் இறக்கம் கண்டு வருகிறது. நேற்று காலை தங்கம் விலை கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 13,100 ரூபாய்க்கும், சவரனுக்கு 800 ரூபாய் சரிந்து 1,04,800 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. ஆனால் நேற்று மாலை தங்கம் விலை திடீரென உயர்ந்தது. நேற்று மாலை தங்கம் விலை கிராமுக்கு 150 ரூபாய் உயர்ந்து 13,250 ரூபாய்க்கும், சவரனுக்கு 1,200 ரூபாய் அதிகரித்து 1,06,000 ரூபாய்க்கும் விற்கப்பட்டது. வெள்ளி விலையில் மாற்றமின்றி 1 கிராம் 245 ரூபாய்க்கும், 1 கிலோ 2,45,000 ரூபாய்க்கும் விற்பனை ஆனது. இந்நிலையில் இன்று தங்கத்தின் விலை கிராமுக்கு 150 ரூபாய் மேலும் அதிகரித்து 13,400 ரூபாய்க்கும்,
சவரனுக்கு 1200 ரூபாய் அதிகரித்து 1,07,200 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் அதிகரித்து 250 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 5,000 ரூபாய் அதிகரித்து 1 கிலோ வெள்ளி 2,50,000 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. கூட்டு சேர்ந்து சதி செய்யும் முதல்வர் விஜய், கவர்னருக்கு கடிதம் எழுதிய திமுக. தமிழகத்தில் முதல்வர் விஜய் தலைமையில் தாவேக கூட்டணி அரசு நடக்கிறது. தேர்தலுக்கு முன் திமுக கூட்டணியில் இருந்த பெரும்பாலான கட்சிகள் தேர்தலுக்கு பிறகு தாவேக அரசுக்கு ஆதரவு தெரிவித்தன. மதிமுகவும் திமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாகவும் தாவேக அரசுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் அறிவித்துள்ளது. அக்கட்சியின் பொதுக்குழுவில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பொதுக்குழுவுக்கு பிறகு பேசிய வைகோ, உதயசூரியன் சின்னத்தில் வெற்றி பெற்ற மதிமுக எம்எல்ஏக்கள் இருவரும் ராஜினாமா செய்து இடைத்தேர்தலை சந்தித்தால் அவர்களுக்காக பிரச்சாரம் செய்வதாக முதல்வர் விஜய் தன்னிடம் கூறினார் என தெரிவித்தார். வைகோவின் இந்த கருத்தை அடிப்படையாக வைத்து திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கவர்னர் அர்லேக்கருக்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். அதில் கூறியிருப்பதாவது: தாவேக அரசுக்கு பெரும்பான்மை இல்லாததால் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையை குறைக்கும் வகையில் மதிமுக எம்எல்ஏக்கள் இருவரையும் பதவி விலக வைத்து வைகோவுடன் சேர்ந்து முதல்வர் விஜய் கூட்டு சதியில் ஈடுபட்டுள்ளார். அதை வைகோவும் வெளிப்படையாகவே தெரிவித்துள்ளார். குதிரை பேரத்தில் முதல்வர் நேரடியாக ஈடுபட்டுள்ளதால் அவர் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்குமாறு ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறைக்கு கவர்னர் உத்தரவிட வேண்டும். மேலும் மாற்றுக் கட்சி எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொல்லி தனது கட்சியில் இணைத்துக் கொள்வது ஜனநாயகத்துக்கு எதிரானது. அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். இந்த காலி இடங்களில் தாவேக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்று பெரும்பான்மையை நிரூபிக்க திட்டமிட்டுள்ளனர். நீதிமன்றங்கள் ஏற்கனவே அளித்துள்ள தீர்ப்புகளின் அடிப்படையில் குதிரை பேரம் நடத்தக்கூடாது. எனவே முதல்வர் விஜய் மீது ஊழல் கண்காணிப்பு துறையில் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என RS பாரதி தெரிவித்துள்ளார். தோல்விக்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை இல்லையா? திமுக அஞ்சுவது எதனால்? சட்டசபை தேர்தலில் திமுக 59 தொகுதிகளிலும் கூட்டணியுடன் மொத்தம் 73 தொகுதிகளையும் கைப்பற்றியது. இரண்டாவது முறையாக ஆட்சி அமைப்போம் என்ற அக்கட்சியின் நம்பிக்கை தாவேக வெற்றியால் தகர்ந்தது. இதையடுத்து தோல்விக்கான காரணங்களை ஆராய 38 பேர் கொண்ட குழுவை அமைத்து தொகுதி வாரியாக கள ஆய்வு செய்யப்பட்டது. இதில் அமைச்சர்கள், மாவட்ட செயலர்கள் செய்த பல்வேறு தவறுகளை கீழ்மட்ட நிர்வாகிகள் சுட்டிக்காட்டி எழுத்து மூலமாகவும் புகார் அளித்தனர். இதன்படி 34 மாசிகள் மீது நடவடிக்கை பாயும் எனவும் 2 சட்டசபை தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் நியமிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பரிந்துரைகளை அந்த குழு கட்சித் தலைவர் ஸ்டாலினிடம் அளித்தது. அதன் மீது விரைவில் நடவடிக்கை இருக்கும். தாவேகவை எதிர்கொள்ளும் வகையில் இளைஞர்களுக்கு மாவட்ட செயலாளர் பதவிகள் கிடைக்கும் என நிர்வாகிகள் காத்திருந்தனர். ஆனால் நடவடிக்கை இல்லை. இந்நிலையில் உடன்பிறப்பின் குரல் என்ற நிகழ்ச்சி ஆன்லைன் வழியாக நடத்தப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில் பேசிய ஸ்டாலின், 6 லட்சம் பேர் விருப்பம் தெரிவித்த அடிப்படையில் திமுகவில் மறுசீரமைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். யாரும் எதிர்பார்க்காத வகையில் இந்த அறிவிப்பு வெளியானது. இதன் மூலம் தேர்தல் தோல்வி குறித்து ஆய்வு செய்த குழுவின் பரிந்துரையை திமுக தள்ளி போடுகிறதா என கட்சிக்குள் அதிருப்தி கிளம்பியது. இது குறித்து திமுகவினர் கூறியதாவது: தேர்தல் தோல்விக்குழு அறிக்கை மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்டாலின் உறுதியளித்தார். ஆனால் நடவடிக்கை எடுத்தால் தற்போது தாவேக மீதான மோகத்தால் அதிமுகவினர் அக்கட்சிக்கு தாவுவது போல் திமுகவினரும் ஓடிவிடுவர் என்ற அச்சம் தலைமைக்கு ஏற்பட்டுள்ளது. இதற்கிடையே உதயநிதி மகன் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க ஸ்டாலின் குடும்பத்தினர் வரும் 5ஆம் தேதி லண்டன் சென்று 20இல் திரும்புகின்றனர். அதுவரை அதிருப்தி நிர்வாகிகள் தாவேகவுக்கு தாவிவிடக் கூடாது என்பதற்காக இந்த மறுசீரமைப்பு குழுவை ஸ்டாலின் நியமித்துள்ளாரா என கேள்வி எழுந்துள்ளது. பாகிஸ்தானில் இருந்து வந்தவர்கள் யாரும் அகதிகள் கிடையாது. RSS தலைவர் அதிரடி பேச்சு. மகாராஷ்டிராவின் நாக்பூரில் சிந்து கல்வி சங்கத்தின் 75வது நிறுவன நாள் விழாவில் RSS தலைவர் மோகன் பகவத் பேசினார். அப்போது அவர் கூறியதாவது: தேச பிரிவினைக்கு பிறகு மக்கள் தாங்கள் பின்பற்றும் மதத்தை அச்சமின்றி கடைபிடிக்கும் பாரத பூமியில் வாழ விரும்பினர். அதனால்தான் எல்லைகளை கடந்து அவர்கள் இந்தியாவுக்கு வர தீர்மானித்தனர். அப்படி வந்தவர்கள் அகதிகள் இல்லை. அவர்கள் இடம்பெயர நேர்ந்தாலும் அந்த காலத்தில் அவர்களுக்கு அந்த சொல் பயன்படுத்தப்பட்டது. அது தவறானது. அவர்கள் தாய்நாடு மற்றும் அதன் நம்பிக்கைகள் மீதான பற்றின் காரணமாக போராடிய வீரர்கள், இன்னல்களையும் துயரங்களையும் சகித்துக் கொண்ட போராளிகள். அப்படிப்பட்டவர்கள் பாகிஸ்தானில் பல தலைமுறைகளாக உருவாக்கி வைத்திருந்த செல்வம், நிலம், தொழிலை அப்படியே விட்டுவிட்டு நம் நாட்டுக்கு வர முடிவெடுத்தனர். அவர்கள் ஒரு போரில் தோற்றனர். அந்த தோல்விக்கு அவர்களுடைய சொந்த தவறுகள் மட்டுமே காரணமில்லை.
நாட்டை ஒன்றாக வைத்திருப்பதற்கான அந்த போரில் நாம் அனைவருமே தோற்றோம். சவாலான சூழ்நிலைகளை கண்டு யாரும் பின்வாங்க கூடாது. மாறாக எழுந்து நின்று போராட வேண்டும். சூழ்நிலைகள் அல்லது விதியின் முன் யாரும் உதவியற்றவர்களாக மாறிவிடக் கூடாது. கடினமான காலங்களிலிருந்து வெளியே வர முயற்சி செய்பவரே கடைசியில் வெற்றி பெறுகிறார். சிரமங்களிலிருந்து ஓடிவிடுபவர் தோல்வியை ஒப்புக்கொண்டவராகிறார் என மோகன் பகவத் கூறினார். எந்த பக்கம் செல்வது? ஆழ்ந்த யோசனையில் சரத்பவார். மகளை முன்னிறுத்தி நடக்கும் சீரியஸ் அரசியல் நகர்வுகள். ஒரு காலத்தில் காங்கிரஸ் கட்சியின் செல்வாக்கு மிக்க தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் சரத்பவார். இப்போது அவருக்கு வயது 85. சோனியா பிரதமர் ஆவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரசிலிருந்து பிரிந்து 1999 தேசியவாத காங்கிரஸ் கட்சியை தோற்றுவித்தார். பின்னர் காங்கிரசுடனே கூட்டணியும் வைத்தார். மகாராஷ்டிராவில் மட்டும் பலம் வாய்ந்த கட்சியாக மாறிய தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சரத்பவாரின் மருமகன் அஜித் பவார் 2023 பிளவுபடுத்தினார். 2014 அஜித் பவார் தலைமையிலான அணியே உண்மையான தேசியவாத காங்கிரஸ் என்று தேர்தல் ஆணையம் தீர்ப்பளித்தது. அதன் பிறகு பல்வேறு அரசியல் திருப்பங்களுக்கு பிறகு அஜித் பவாரும் சரத்பவாரும் ஒன்றிணைய பேச்சுகள் நடந்தன. ஆனால் கடந்த ஜனவரியில் அஜித் பவார் விமான விபத்தில் மரணமடைந்தார். இந்த எதிர்பாராத சூழலால் சரத்பவார் தனது தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலம் குறித்து மூத்த நிர்வாகிகளுடன் பேசி வந்தார். தேர்தல் தோல்வியை அடுத்து மம்தா பானர்ஜி தனது கட்சியை காங்கிரஸில் இணைக்க இருப்பதாக பேச்சுகள் எழுந்தன. அதேபோல சரத்பவாரின் கட்சியும் காங்கிரஸில் இணைய வேண்டும் என்று காங்கிரஸ் தலைமை விரும்பியது. அதே சமயம் சரத்பவார் பாரதிய ஜனதா தலைமையிலான என்டிஏ கூட்டணியில் சேர வேண்டுமென என்டிஏ தலைவர்களும் தூது அனுப்பினர். இந்நிலையில் சரத்பவார் இருதரப்பிலும் பேச்சு நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. லோக்சபாவில் சரத்பவார் கட்சிக்கு 8 எம்பிக்கள் உள்ளனர். மகாராஷ்டிரா சட்டசபையில் 10 எம்எல்ஏக்கள் இருக்கின்றனர். இவர்களில் ஒரு பிரிவு காங்கிரசுடன் இணைவதை விரும்புகிறது. இன்னும் சிலர் என்டிஏ கூட்டணியில் சேர விருப்பம் தெரிவித்துள்ளனர். மகள் சுப்ரியாவுக்கு பெரிய பதவி வழங்கப்பட்டால் தேசியவாத காங்கிரஸை காங்கிரஸில் இணைப்பதற்கு சரத்பவார் தயாராக இருக்கிறார். அதே சமயம் அவர் பாரதிய ஜனதாவுடனும் பேச்சு நடத்தி வருகிறார். சுப்ரியாவுக்கும் சரத்பவாரின் விசுவாசிகள் 2 பேருக்கும் மத்திய அமைச்சர் பதவி பெறுவது தொடர்பாக பேச்சுகள் தொடர்வதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எந்த தரப்பில் தனது குடும்பத்துக்கும் கட்சியின் எதிர்காலத்துக்கும் அதிக நன்மைகள் கிடைக்குமோ அந்த பக்கம் செல்ல சரத்பவார் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது.